வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் முன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி விஞ்ஞாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மகர மாதம் தை மாதம் 2/10/5125 நாள் 15/1/2025 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பெறுவிட இருக்கின்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்கும் இனிய கணுப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதாவது இன்றைய விசேஷம் என்னவென்றால் கணுப்பொங்கல், கணுப்பிடி பொங்கல். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஸ்திரீகளாக பிறந்தவர்கள், சிறியவர்கள் பெண்கள் முதல் சுமங்கலிகள் வரை, பெரியவர்கள் வரை, சுமங்கலிகள் மட்டும்தான் அவர்கள் வரைக்கும் கணுப்பிடியானது எப்படி வைத்து இன்றைய தினத்தை கொண்டாட வேண்டும் என்று நமது சேனலிலே கணுப்பொங்கல் கணுப்பிடி 2025 என்ற தலைப்பிலே முழு விளக்கமாக வீடியோ பதிவாக பெறப்பட்டுள்ளோம். அந்த வீடியோ பதிவினை அனைவரும் பார்த்து கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கோமாதாவுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த கணுப்பொங்கல்லையே போட்டிருக்கோம். அதன் பிரகாரம் கோமாதா பசுமாட்டுக்கு செய்து 33 கோடி தேவதைகளுடைய பரிபூர்ண கர்வா கடாட்சத்தையும் ஆசியையும் அனைவரும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினமானது காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள். இந்த கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது. ஆனால் இன்றைய தினம் கரிநாளாக இருந்தாலும் கணுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் பண்டிகை தினமாக இருப்பதால் அதற்குத்தான் முக்கியத்துவம். இதில் கரிநாளோ திதியோ அதெல்லாம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டாது. ஆகவே வெளியூர் பிரயாணங்கள் தாராளமாக செய்யலாம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தினசரி பஞ்சாங்கம். ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் 2/10/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் 15/1/2025. சூரிய உதயமானது காலை 6:39 அயனம் உத்தராயணே. ருது ஹேமந்த ருது. மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம்
பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை, திதியானது துதியாம், துதியை திதி, 55 நாழிகை 27 வினாடி. பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 4:50 வரை. அதன் பிறகு திருதியாம், திருதியை திதி. இன்றைய சிராத்த திதியானது துதியாம், துதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக, அதாவது சூரிய வம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பின்ன சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே கிருஷ்ணபக்ஷ தெய்விரை துதியாம், துதியை திதி. தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரை திதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்துமே ஆனாலும் அல்லது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு வரக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியிலும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். கவனம் தேவை. இதை வேத தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசனமானது சௌமிய வாசனை, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம் 13 நாழிகை 20 வினாடி, காலை 11:59 வரை. அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது தை மாதத்தில் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால், இதே தை மாதம் 30ஆம் நாள் அன்றைய தினத்திலே புஷ்ய நட்சத்திரமானது இருக்கின்றது. அன்றைய தினத்தில் மட்டும் தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது கணுப்பிடி, கணுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், கரிநாள். இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 12:39 முதல் 2:09 வரை. யமகண்டமானது காலை 8:09 முதல் 9:39 வரை. குளிகை காலமானது காலை 11:09 முதல் பிற்பகல் 12:39 வரை. இன்றைய நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருந்தாலும் இன்றைய தினம் கணுப்பிடி, கணுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் பண்டிகை நாளாக இருப்பதால் காலை 6:39 முதல் 7:39 வரை புதன் கோரை. காலை 9:39 முதல் 10:39 வரை குரு கோரை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால், சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 5:52 முதல் காலை 11:59 வரை சந்திராஷ்டமம். பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 11:59 முதல் மாலை 6:14 வரை சந்திராஷ்டமம். பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 6:14 முதல் 12:29 வரை சந்திராஷ்டமம். பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 12:29 முதல் பின்னிரவு,
அதாவது வியாழக்கிழமை என்று காலை 6:44 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.